விஜய் வந்து சினிமா விட்டு போகிறது எங்களுக்கு வருத்தம் தான். அதில் நாங்கள் இல்லைன்னு சொல்லவே கிடையாது. வருஷத்துக்கு ஒரு படம் பெரிய படம் கொடுப்பாரு, ஒரு பெரிய வசூல் ஆகும் அப்படிங்கிறது. பட் அதுக்கு இன்னொருத்தர் வருவாங்க. விஜய் சாரோட கடைசி படமும் இது இருந்தா கூட இவர் இடத்த ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும். இப்போ விஜய் சார் படம் பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு 400ல இருந்து 500 கோடி பட்ஜெட் எப்படியாவது வந்துருன்றது தெரியும். இவர் இடத்த ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ சினிமா விட்டு போறாரு அப்படின்ற பட்சத்தில் யார் வரலாம் அப்படின்ற மாதிரி அது வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஓகே, ப்ரிடிக்ட் பண்ண கேள்வி அல்ல அது. இப்போ ரஜினி சாரும் கமல் சார் நடிச்சிட்டு இருந்தாங்க. நடிச்சிருந்தப்போ அடுத்த தலைமுறை நடிகர்கள் வந்தாங்க, எல்லாருமே வந்தாங்க. வந்ததில் வந்து இருந்துட்டு விஜயும் அஜித்தும் ஒரு ஈக்குவல் பர்ஃபார்மன்ஸில் வர மாதிரி வந்து முன்னால் வந்து நின்னாங்க. அந்த மாதிரி தான் இது ஒவ்வொரு தடவையும் யார் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ ரஜினிகாந்தும் கமலஹாசன் வந்த பீரியட்லேயே தான் விஜயகாந்த் இருந்தாங்க, சரத்குமார் இருந்தார், அஜா முரளி இருந்தார், எத்தனையோ நடிகர்கள் இருந்தாங்க. அது மாதிரி ஒரு டைமில் வந்து இருந்துட்டு ஒரு 4-5 நடிகர்கள் எப்பவுமே இருந்துட்டு தான் இருப்பாங்க. ஓகே. அந்த மாதிரி இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜய் கூடவே வந்து இருந்துட்டு விஜய், அஜித், சூர்யா, கார்த்தி, சிம்பு, தனுஷ், சிவகார்த்திகேயன், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இதில் ரீப்ளேஸுங்கிற பேச்சுக்கெல்லாம் இடம் கிடையாது. ஓகே, ரீப்ளேஸுங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது எப்பவுமே. அதாவது விஜய் வந்து சினிமா விட்டு போகிறது எங்களுக்கு வருத்தம் தான். அதில் நாங்கள் இல்லைன்னு சொல்லவே கிடையாது. வருஷத்துக்கு ஒரு படம் பெரிய படம் கொடுப்பாரு, ஒரு பெரிய வசூல் ஆகும் அப்படிங்கிறது. பட் அதுக்கு இன்னொருத்தர் வருவாங்க. இப்போது எல்லா அரசியல் கூட நீங்கள் பார்க்குறீங்க. அரசியலில் வந்து ஜவஹர்லால் நேரு இருந்தார். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்து இந்திரா காந்தி அம்மா வரலையா, அவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் ராஜீவ்காந்தி வரலையா அந்த இடத்துக்கு, அவங்க போனாங்க. வாஜ்பாய் சார் வரலையா, அதுக்கப்புறம் இப்போ நரேந்திர மோடி இல்லையா. அது மாதிரி தமிழ்நாட்டு எடுத்துட்டிங்கன்னு சொல்லிட்டுனா அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா 50 வருஷம் திராவிட ஆட்சியிலே பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுனா கலைஞர் இருந்தாங்க, ரொம்ப வருஷமாக இருந்தாங்க. அப்புறம் எம்ஜிஆர் வந்தார். எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா மேடம் வந்தாங்க. ஜெயலலிதா மேடம் போய் இனி அவ்வளோதான் ஒன்றுமே இல்லைன்னா கடைசியில் எடப்பாடி பழனிசாமி வந்து 4 வருஷம் நல்லபடியாக அந்த ஆட்சி அமைக்கலையா. இப்போ வந்து கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலின் எவ்வளோ அருமையாக பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே இப்போ எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், கலைஞர், ஸ்டாலின் ஆகட்டும், இவங்க எல்லாமே எதிர்பார்க்குறவங்கள எல்லா இடத்துலையும் ரீப்ளேஸ் கால் இருப்பாங்க. ஓகே. அதனால் வந்து இருந்துட்டு சினிமாலே அதே மாதிரி தான். ஒருத்தர் வந்து இவர் வந்து சினிமா விட்டு போகிறதுங்கிறது வருத்தமாக இருந்தால் கூட கண்டிப்பாக இவரோட இடத்தை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு யாரோ ஒருத்தர் வருவாங்க.